ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். நேற்று எல்லோரும் பொங்கல் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்க. இன்றைக்கி மாட்டு பொங்கலும் கொண்டாடியிருப்பீங்க. நம்ம செட்டிநாட்டு பகுதிகளில் 76 ஊரில் சில ஊர்களில் சிறு வீட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் இன்றைக்கி வைப்பாங்க. அதாவது நம்ம மாட்டு பொங்கலுக்கு வைக்கிற வெள்ளை பொங்கலோட ஒரு சக்கரை பொங்கல் சேர்த்து சிறு வீட்டு பொங்கல் வைப்பாங்க. இந்த சிறு வீட்டு பொங்கல் புள்ளிகள் பெருகுவதற்காகவும் சிறுக கட்டி பெருக வாழ்வதற்காகவும் நம்ம முன்னோர்களால் கடைப்பிடிக்கப்பட்டது. இந்த சிறுவீட்டு பொங்கலை கொண்டாடுறதுக்காகவே ஒரு சட்டம் செய்து சீரில் வைப்பாங்க. ஒரு சின்ன பேபி தடுக்கு வைப்பாங்க. இந்த சிறுவீடுங்கிறது ஒரு சதுரமான சட்டம் தேக்கு மர பலகையில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஓரத்தில் நம்ம பொங்கலிடுற அடுப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்க பூவு பிள்ளையார் எல்லாம் வைக்கிறாங்க. நடுவில் ஒரு தடுக்கு போட்டு அதில் ஒரு குழந்தையை உட்கார வச்சு, ஏன்னா குழந்தைகள் தானே நம்ம புள்ளி பெருகிறதுக்கு காரணம். அதுக்கு அந்த குழந்தைய அந்த நடு வீட்டில், அதாவது அந்த சின்ன வீட்டில் நடுவில் தடுக்கில் உட்கார வச்சு அதுக்கு சோறு ஊட்டுவாங்களாம். இந்த பழக்கம் எங்கள் பகுதிகளில், அதாவது எங்களுடைய மேல வட்டகையில் கிடையாது. இது தெற்கு வட்டகையில் இந்த பழக்கம் பரவலாக இருக்குது. இன்றைக்கி நான் நம்ம சோலையப்பன் அண்ணன் அவங்க வீட்டில் இந்த சிறுவீட்டு பொங்கல் நிகழ்வுகளை வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம எல்லாருமே அதை பார்க்கலாம் வாங்க. சிறுவீட்டு பொங்கலை பற்றியே சொல்லுங்கள். வீட்டு பொங்கலுக்கு தெற்கு வட்டியில் நிறைய எல்லாரும் பண்ணுறான். இது வம்சம் தலைக்கிறதுக்காக பண்ணுறது. ஆக்சுவலாக அதை படைச்சி சின்ன குழந்தைய இருந்தால் உட்கார வைக்கிறது. சின்ன குழந்தை இல்லாத காரணம் தான் நாங்கள் விளக்க வச்சுருக்கோம். அந்த தடுக்குக்குள்ளே வட்டமாக இருக்க தடுக்குக்குள்ளே விளக்க வச்சுருக்கோம். வந்து விளக்க வச்சுருக்கீங்க. இதுக்கு படைச்சி சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க. அந்த குழந்தைய உள்ளே உட்கார வச்சு கொடுப்பீங்களாம்ல. வம்சம் தலைக்கிறதுக்காக பண்ணுறது. இது வம்சம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் பண்ணுறதுனால நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ ஒரு ஜென்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது எங்கள் பக்கமெல்லாம் இது கிடையாது. தெற்கு வட்டையில் தெற்கு வட்டகையில் இந்த பழக்கம் உண்டு. இதில் இருக்கிறதுகளுக்கு என்னென்னு இது விவரம் தெரியுமா? அடுப்பு எல்லாம் இருக்கு. நம்ம பொங்க வைக்கிறதுக்கு அடுப்பு. பொங்க வைக்கிறதுக்கு உண்டான அடுப்பு இந்த மூலையில் இருக்கு. ஆமாம் இருக்குது. அடுப்பு எல்லாம் இருக்குது. பொங்க வச்சு சாப்பிட்ற மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையார் அதுக்காக வச்சுருக்கோம். இது குழந்தை உட்கார்றதுக்கான தடுக்கு. இது வாசல் படியெல்லாம் சிறு வீடுங்கிறது சிறு வீடு மரத்தில் செஞ்சு தேக்க மரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. தேக்க மரத்தில் செஞ்சுருக்கோம். வீட்டுக்குண்டான வாசப்படி எல்லாம் அடுப்பு. அந்த இது இந்த மூலைக்கு வரணும், அதுக்காக அடுப்பு. அதெல்லாம் சரி சரி சரி. இது ஆண் குழந்தை தான் பெண் குழந்தை தான் அப்படி எதுவும் இருக்கா? ஏதாவது உட்கார வைக்கணும். இல்லைன்னா ஒரு குழந்தைய உட்கார வச்சு வம்சம் தலைக்கிறதுக்கான சின்ன பிள்ளைய உட்கார வச்சு பக்கத்து வீட்டு பிள்ளைய கூட கொண்டாந்து வச்சுக்கிறோம். நல்லா வைக்கலாம். எல்லாம் குழந்தை தானே. பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் கொண்டாந்து வச்சுக்குவோம். இது வருஷம் வருஷம் நீங்கள் பண்ணிடுவீங்க. நாங்கள் பண்ணுறோம். எங்கள் அப்பச்சி ஆத்தா பண்ணதுனால நாங்கள் விடாமல் பண்ணிக்கிட்டு வர்றோம். எங்கள் பிள்ளைய பண்ணதா. இதுக்கு என்ன தனியாக பொங்கல் வைப்பீங்க? ஆமாம், இதுக்கு சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் ரெண்டு வச்சுருக்கீங்க? ரெண்டு. வெள்ளை பொங்கல் ஒன்று, சக்கரை பொங்கல். வெள்ளை பொங்கல் ஒன்று, சக்கரை பொங்கல் ஒன்று வச்சு நீ படைப்பீங்க. சரி, படைக்கிறத பார்ப்போம். வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை லட்சுமி விடாச்சுன்னு சொல்லிட்டியே, நன்றி. இது நம்ம ஆளுகளுக்கு தெரியல. என்னை ரொம்ப பேர் நிறைய தரம் கேட்டுட்டாங்க. ஆச்சு கொப்பி கொட்டுறது, சிறுவீட்டு பொங்கல், திருவாதிரை புதுமை அதெல்லாம் போடுங்கன்னு. திருவாதிரை எனக்கு அதை அழைப்பில்லைன்னு அது போக முடியல. அதனால் சரி இதை எடுத்து முதல்ல போடுவோம், அப்புறம் பார்ப்போம். எனக்கெல்லாம் 1968 புதுமை செஞ்சுருக்கோம். ஆனால் அப்போ வீடியோலாம் கிடையாது. நம்ம ஊர்லனா வளவுக்குள்ளே நல்லா ஜேன்னு இருக்கும். கல்யாண கொட்டகை வளவு. ஆமாம், நீங்கள் கூப்பிடுங்க.
இதை பாதுகாக்கிறது தான் பெருசாக இருக்குது. அது எதில் வச்சுருப்பீங்க தனியாக? இது தனியாக துணி போட்டு கட்டி தூக்கி மேலே வரும். அடுத்த வருஷம் தான் அடுப்பு பண்ணி இந்த செட்டே அடுத்த வருஷம் தான் வெளியே வரும். இது பெட்டி வேறு வச்சுருக்கீங்களா? சும்மா துணி போட்டு கட்டி வச்சிருவோம். இந்த அடுப்பு வந்து அதில் தனியாக வைக்கிறதா இல்லை அந்த சட்டத்திலே சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணி? சேர்ந்து. இதுதான் இந்த சிறு வீட்டு பொங்கல் வைக்கிற சட்டம். இந்த சட்டத்துக்குள்ளற இது வந்து நம்ம பொங்கல் வைக்கிற அடுப்பு இருக்குது, பிள்ளையார் வச்சுருக்காங்க. இந்த நடுவில் வந்து ஒரு தடுக்கு போட்டிருக்கு சதுரமான. இந்த சட்டத்துக்குள்ளே நடுவில் தடுக்கு, பேபி தடுக்கு, இதுவும் நமக்கு சீரில் வைப்பாங்க கல்யாணத்தில். அந்த தடுக்கில் ஒரு குழந்தைய உட்கார வச்சு இந்த சக்கரை பொங்கலை அதுக்கு ஊட்டணும். இப்போ இங்கே எல்லாருமே பெரியவங்களாக இருக்கிறதுனால இந்த தடுக்கில் ஒரு விளக்க வச்சுருக்காங்க. இதுக்கு தனியாக ஒரு படையல், இந்த சிறுவீட்டு பொங்கலுக்கு தனியாக ஒரு சக்கரை பொங்கல் வைக்கிறது. இந்த வீடியோ பார்த்தவங்களில் யார் யார் சிறுவீட்டு பொங்கல் அவங்கவுங்க வீடுகளில் செய்வீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.